வணக்கம். ஜென்மச்சனி, குடும்பச்சனி, பாதச்சனி. நீங்கள் இது எதையுமே பார்க்க வேண்டாம். இந்த டிவியில், பேப்பரில், நியூஸில், அப்புறம் எல்லாத்துலேயும் காட்டுறாங்க. யூடியூப்பில் போடுறாங்க. சரிங்களா? ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் ராசியை மையமாக வச்சு சொல்கிறாங்க. ஆனால் அதில் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்குதானா? கண்டிப்பாக நடக்காது. ஒரு 10% கூட நடக்காது. காரணம் என்னன்னா, அவங்க ராசியை, நட்சத்திரத்தை மையமாக வைத்து, ராசியை மையமாக வைத்து பலன் சொல்றாங்க. ஆனா நாம அப்படி பார்க்கறது இல்ல. லக்னத்தை தான் மையமா வச்சு பார்க்கிறோம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்ப உயிர் இல்லாமல் உடல் இயங்குமா? இயங்காதானே. அதனால உயிர் தான் முக்கியம். லக்னத்தை தான் பார்க்கணும். நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்களோ, எப்படி எப்படி திசா புத்தி நடக்குதோ அதன்படிதான் 90% இயங்கும். மீதி 10% இந்த கோச்சார கிரகங்கள். இந்த கோச்சார கிரகங்கள்ங்கிறது இந்த பெயர்ச்சி ஆகுது இல்லையா? சனி பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆகுது, அங்க போனா இப்படி இருக்கும், அங்க போனா இப்படி இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு 10% தான். இதை பெரிய அளவுல இதை நீங்க நம்ப வேண்டாம். பெரிய அளவுல அதை எடுத்துக்கவும் வேண்டாம். ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி. அதாவது லக்னத்திலேயே சனி இருந்தா ஜென்மச்சனி, 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பச்சனி, 12ஆம் இடத்துல இருந்தா பாதச்சனி, 4ஆம் இடத்துல சனி இருந்தா அர்த்தாஷ்டம சனி, 7ஆம் இடத்துல சனி இருந்தா கண்டக சனி, அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருந்தா அஷ்டம சனி. இப்போ இந்த 12, 1, 2, 4, 7, 8 ஆக மொத்தம் 6 இடங்கள்ல சனி இருந்தா மோசம் மோசம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்ப எப்பதான் அவர் சனி நல்லதை செய்வார்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. சனி நீதிமான். சனியை போல ஒரு நல்ல நீதிமான், சரியாக தராசு தட்டில் வச்சு நிறுத்த மாதிரி நம்ம நல்லதை செஞ்சா நல்லதை கொடுப்பாரு, கெட்டதை செஞ்சா கண்டிப்பா கெட்டதை கொடுப்பாரு. அவரை போல நல்ல கிரகம் எந்த கிரகமும் கிடையாது. அப்படிப்பட்டவர் சனி பகவான். இது வரைக்கும் அதை நம்ம அப்படி பார்க்க கூடாது. 7ஆம் இடத்துலதான் உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு சனி போயிருக்காரு. அப்படி 7ஆம் இடத்துக்கு போய் கண்டக சனியை எனக்கு கொடுப்பாரா? அடுத்து 8ஆம் இடத்துக்கு மேசத்துக்கு போகும்போது அஷ்டம சனியினால எனக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டவர்க்க பரல்கள் பார்க்கணும். இந்த இடத்துல அடிஷனலாக அஷ்டவர்க்க பரல்கள் சனி எத்தனை பரல்கள் வாங்கியிருக்காரு? அதாவது கும்பத்துல 3 பரல்கள் தான் வாங்கியிருக்காரு, மீனத்துல 4 பரல்கள் வாங்கியிருக்காரு, மேசத்துல 4 பரல்கள் வாங்கியிருக்காரு. அப்போ சராசரியாக 4 பரல்கள், 4 விட அதிகமாக 5, 6, 7, 8 பரல்கள் வாங்கியிருந்தால் சனியினால நன்மைகள் தானே ஒழிய கெடுதல் எதுவும் ஏற்படாது. இதுபோல் உங்கள் ஜாதகத்தையும் ஆராய்ந்து தெளிவாக தெரிந்து கொள்ள கேபிஜேவை தொடர்பு கொள்ளவும். கேபிஜே நவரத்தினங்கள், டி நகர், சென்னை.